அனைவருக்கும் வணக்கம். இது மெராசுவியூ. இந்தியா கூட்டணியோட 4வது கூட்டம் டெல்லியில் நடந்திருக்கு. இந்த கூட்டணியோட பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படிங்கிறது குறித்தெல்லாம் பேசியிருக்காங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய பல மாநில கட்சிகள், அது வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியா இருக்கலாம், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவா இருக்கலாம், நிதிஷ்குமாரா இருக்கலாம், இவங்க எல்லாருமே கூட்டணியுடைய தொகுதி பங்கீட விரைவாக முடிக்கணும் அப்படிங்கிறத இதில் பேசியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியை எதிர்கொள்றதுக்காக 3வது முறை பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணியுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா அந்தந்த மாநிலங்களில் வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மாநிலங்களில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கணும். அந்த மாநிலங்களுக்கு அந்த கட்சிகள் தான் தலைமை தாங்கணும் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் ஏற்கனவே இதே மாதிரி மாநில கட்சி தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் நேரடியாக போட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள், அங்கே காங்கிரஸ் முழு தீவிரத்தை காட்டணும், அப்படின்னா மட்டும்தான் இந்த கூட்டணி வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதையும் பல அரசியல் ஆய்வாளர்களும் பேசுகிறாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2019 பாரதிய ஜனதா கட்சியுடைய அந்த வெற்றி விகிதம் எடுத்து பார்க்குறப்ப முழுமையாக பாரதிய ஜனதா வெற்றி பெற்ற மாநிலங்கள் அப்படின்னு நாம் எடுத்து பார்க்கும்போது அதில் பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், டெல்லி, திரிபுரா, உத்தரகண்ட், சத்தீஸ்கர், டையூ டாமன், அருணாச்சல பிரதேஷ், இந்த இடங்கள்ல எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி முழுமையாகவே ஸ்வைப் பண்ணியிருக்காங்க. எல்லா தொகுதியையும் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படி பாரதிய ஜனதா கட்சி முழுசா ஒரு மாநிலங்களில் வெற்றி பெற்ற அந்த 10 மாநிலங்கள் எடுத்து பார்க்குறப்ப அங்கேயே அவங்களுக்கு 83 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சிடுறாங்க. இந்த தொகுதிகள்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சியோட நேரடியாக போட்டியில் இருக்கக்கூடிய கட்சியாகவும் காங்கிரஸ் தான் இருக்குது. குறிப்பாக குஜராத், ராஜஸ்தான், உத்தரகண்ட், சத்தீஸ்கர், பல மாநிலங்களில் காங்கிரஸ் தான் நேரடியாக பிஜேபியை எதிர்த்து போட்டியிடக்கூடிய கட்சியாக இருக்குது. டெல்லியை தவிர மீது எல்லா இடத்துலையுமே காங்கிரஸ் பிஜேபி நேரெதிர் மோதல் நடக்கக்கூடிய இந்த 9 மாநிலங்களில் 83 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக வெற்றி பெற்றிருக்கு. அதை தடுக்கிறத நோக்கித்தான் காங்கிரஸ் முனைப்பு காட்டணும் அப்படின்னு அரசியல் ஆய்வாளர்களும் சொல்றாங்க. இதே மாதிரி அவங்க ஸ்வைப் பண்ணல அப்படின்னாலும் பெரும்பான்மையான தொகுதியை பாஜக வென்ற மாநிலங்கள் அப்படி நம்ம எடுத்து பார்த்தாலும் அதில் காங்கிரஸோட நேரடியாக போட்டியில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம், அங்கே இருக்கக்கூடிய 29 தொகுதியில் 28 தொகுதியை பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுது. பாஜக விஸ் காங்கிரஸ் மட்டும் நேரடியாக போட்டி போடக்கூடிய தொகுதிகளில் இருக்கு. அதில் 83 தொகுதிகளை பாஜக ஸ்வைப் பண்ணியிருக்கு. கடந்த முறை நடந்த வெற்றியிலேயே மிகப்பெரிய அளவில் பாஜக வெற்றி பெறதுக்கு காரணமாக இருந்தது. பாஜகவும் காங்கிரஸும் நேரடியாக போட்டி போடக்கூடிய தொகுதிகளில் பெரிய அளவில் பாஜக வெற்றி பெற்றது அப்படிங்கிறது இந்த தரவுகளெல்லாம் நம்ம எடுத்து பார்க்குறப்பவே தெளிவாகவே தெரியுது. அப்போ பாஜகவை வீழ்த்துவதற்கு இந்தியா கூட்டணி வீழ்த்தணும் அப்படின்னா அதில் முக்கியமாக காங்கிரஸ் பாஜகவை நேரடியாக எதிர்கொள்ளக்கூடிய மாநிலங்களில் குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், கர்நாடகா, இந்த மாநிலங்களில் தான் அதிக கவனங்களை செலுத்தணும் அப்படிங்கிறதும் தெளிவாக தெரியுது. அடுத்து இந்தியா கூட்டணிக்குள்ள இல்லாத கட்சிகள் இந்தியா கூட்டணிக்குள்ள இல்லை, ஆனால் பாரதிய ஜனதா எதிர்கட்சியாக பிரதானமாக இருக்கக்கூடிய மாநிலமாக ஒடிசா இருக்கு. அங்கே 21 நாடாளுமன்ற இருக்கைகள் இருக்கு. அதில் 8 சீட்டு போன முறை பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் இந்த மாதிரி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வலுவாக இல்லாமல் காங்கிரஸ் 3வது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடிய ஒரிசாவில் தன்னுடைய வெற்றியை வலுப்படுத்துறதுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிறதும் அரசியல் ஆய்வாளர்களால், பத்திரிகையாளர்களால் சொல்லப்படுது. கடந்த முறை தனக்கு கட்சியே இல்லாத தெலுங்கானாவில் கூட 17 சீட்டில் 3 சீட்டை பாஜக வெற்றி பெற்றுச்சு. இன்னைக்கு தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருக்காங்க. பாஜகவுடைய வெற்றியை இந்த மாதிரியான அவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாக அங்கொன்னும் இங்கொன்னுமா அவங்க பெறக்கூடிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய புதுச்சேரியில் 1, மணிப்பூரில் 1, நாகாலாந்தில் 1, இப்படியான எண்ணிக்கையில் அவங்க வெற்றி பெறதையும் அங்கே இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் பெரிய அளவில் இல்லைனாலும் அங்கே 3வது இடம், அந்த மாதிரியான இடங்களில் போட்டியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்கே இருக்கக்கூடிய மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளோடையும் சேர்ந்து இந்த தேர்தலை அணுகணும். அப்படி அணுகிற பொழுதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட வெற்றியை பெரிய அளவில் குறைக்க முடியும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அதே மாதிரி பாஜக போன முறை வெற்றி பெற்றதில் அசாமில் 9, கோவாவில் 1, ஜார்க்கண்டில் 11, மணிப்பூரில் 1, பஞ்சாப்ல 2, இப்படி தனித்தனியாகவும் அவங்க தன்னுடைய எண்ணிக்கையை முழுமையாக வலிமைப்படுத்துறதுக்காக நிறைய சீட்டுகளை வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த இடங்களில் போன முறையை விட இந்த முறை இந்தியா கூட்டணி ரொம்ப வலுவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போன முறை
பீகாரில் பாஜக 17 தொகுதி வெற்றி பெற்றாங்க. ஆனால் இன்னைக்கு போன முறை பாஜக கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமாருடைய கட்சி இந்த முறை இந்த இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்கிறதுனால இந்த இடங்களெல்லாம் அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே அதிக அளவில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு கூட்டணி அடிப்படையிலே செஞ்சிருவாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. தொகுதி பங்கீடுகள் குறித்து ஏன் மாநில கட்சிகள் இப்போவே முன்னாடியே பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கும் சமீபத்தில் பல காரணங்கள் இருக்கு. நடந்து முடிந்த இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி நேரடியாக பங்கெடுக்காம அதில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது நடைபெற்ற தேர்தல் தோல்விகளுக்கு ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா அவங்க எங்கேயுமே எந்த வாக்குகளையுமே சிதற விடாமல் வெற்றி பெற வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் தெள்ள தெளிவாக நமக்கு ஒரு விஷயம் தெரியும். ராஜஸ்தானுடைய தேர்தலில் அவங்க எடுத்த முடிவு. 2018 நடந்த சட்டமன்ற தேர்தலில் ராஜஸ்தானில் காங்கிரஸ் வெற்றி பெறுது. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருத்தர் RLDன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து கட்சி நடத்துகிறாரு. அந்த கட்சி 2.4% வாக்குகளை தான் பெறுது. ரொம்ப கம்மியான வாக்கு சதவீதத்தை பெற்று தன்னுடைய கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருத்தர் அந்த தோல்விக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறாரு. ராஜஸ்தானில் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்குமான வாக்கு சதவீதமும் 1% கம்மி தான். இந்த இடத்துல 28 எம்பிக்களை 2014 வெற்றி பெற்று தன்னோட வச்சிருந்த வலுவாக இருந்த பாஜக அதில் ஒரு தொகுதியை விட்டு கொடுத்து 3 சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்ற அந்த RLD கட்சியை கூட்டணிக்குள்ள கொண்டு 2018 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸை வீழ்த்தி ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையுமே அவங்க வெற்றி பெறாங்க. ஆனால் இந்தியா கூட்டணியை கடந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொண்டதை பார்த்தா அவங்க சின்ன சின்ன வாக்கு வங்கிகள் இருக்கக்கூடிய கட்சிகளோடலாம் தொகுதிகளை பகிர்ந்து கொடுத்து வலுவான கூட்டணியை அமைக்கிறதுல காங்கிரஸ் தான் கோட்டை விட்டுருக்கு. காங்கிரஸ் வலுவாக இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இந்த இடங்கள்லேயே இந்த மாதிரியான பிழைகளை அவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு டேட்டாவின் அடிப்படையிலேயே தெளிவாக தெரியுது. ஏன் மாநில கட்சிகள்லாம் அவங்க வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் அவங்க தேர்தலை லீட் பண்ணணும் அப்படின்னு கேட்கறது நியாயமானது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பிரதான எதிர்கட்சியாக மேற்கு வங்கத்தில் இருக்குது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே 18 இடங்களை அவங்க வெற்றி பெறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் போன முறை தனித்தனியாக போட்டிட்டாங்க. இன்னைக்கு இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போட்டிடுறப்ப பாரதிய ஜனதாவுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும். அப்போ பெரிய அளவில் போன முறை தனியாக நின்று 22 இடங்களை வெற்றி பெற்ற மம்தா பானர்ஜி அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் அவங்க அதை லீட் பண்ணி போகிற போது தான் அது சரியாகவும் இருக்கும். அதில் தங்களுடைய வாக்கு சதவீதத்துக்கு ஏற்ற மாதிரியான இடங்களை பெற்றுக்கிட்டு அந்த மாநில கட்சிகளை வெற்றி பெற வைக்கிறத நோக்கி காங்கிரஸ் வேலை செய்யணும். காங்கிரஸ் தங்களுடைய எண்ணிக்கையை பெருக்குவதற்கு மாநில கட்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய இடங்களில் அதிக சீட்டு கேட்டு போட்டியிடுறதன் மூலமாக பாரதிய ஜனதாவுக்கு தான் அது அனுகூலமாக முடியும் அப்படிங்கிறதும் இந்த மாதிரியான பல தரவுகளிலிருந்தே நமக்கு தெளிவாக தெரியுது. பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கியமான வெற்றி பெறுவதற்கான முக்கியமான காரணம் அவங்க 10 ஸ்டேட்டை ஸ்வைப் பண்ணி 83 சீட்டு வெற்றி பெற்றாலும் அவங்களுக்கு ஒரே மாநிலத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 62 சீட்டு கிடைச்சது. அது உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் போன நாடாளுமன்ற தேர்தலும் கடந்த உத்தரப்பிரதேசோட சட்டமன்ற தேர்தல் இந்த ரெண்டையுமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 2014 நாம் எடுத்து பார்த்தா கூட காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது அங்கே ரொம்ப ஒவ்வொரு முறையும் கரைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய கட்சியாக இருக்குது. 2019 நாடாளுமன்ற தேர்தலை விட அதுக்கு பிறகு வந்த சட்டமன்ற தேர்தலில் பிரியங்கா காந்தியை முழுமையாக களமிறக்கி அவங்க காங்கிரஸை முழுமையாக எல்லா தொகுதியிலும் போட்டியிட வச்சு கூட அவங்களால 2.3% வாக்குகளை மட்டும்தான் அங்கே பெற முடிஞ்சுது. 2.91% வாக்குகளை காங்கிரஸ் இழந்திருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 8 கட்சிகளோட கூட்டணி வச்சு சமாஜ்வாடியால் பிஜேபிக்கு ஒரு போட்டியை கொடுக்க முடிஞ்சது. போன நாடாளுமன்ற தேர்தலையும் இடங்களில் போட்டியிட்டு காங்கிரஸ் அங்கே ராகுல் காந்தியே தோல்வி அடைகிற நிலையில தான் முடிஞ்சது. இப்படியான இடங்கள்ல காங்கிரஸ் தனித்து போட்டியிடுறதோ இல்லை அதிக அளவில் 80 சீட்டுகளில் தங்களுடைய வாக்கு சதவீதத்துக்கு அதிகமாக இடங்களை பெறுறதோ பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றியை தான் இலகுவாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த மாநில கட்சி தலைவர்களுடைய முக்கியமான கோரிக்கைகளாக இருக்குது. தரவுகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 3வது முறை வெற்றி பெறாமல் தடுக்கணும் அப்படின்னா அது காங்கிரஸ் கடைபிடிக்கக்கூடிய இந்த தேர்தல் நடவடிக்கைகளில் தான் பிரதானமாக இருக்குது.
குறிப்பாக காங்கிரஸ் வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்லையும் நேரடியாக பாரதிய ஜனதாவை எதிர்கொள்ளக்கூடிய மாநிலங்கள்லையும் தான் போட்டியை அவங்க தீவிரப்படுத்துறதும் கவனப்படுத்துறதும் தான் முடியும் அப்படிங்கிறதும் நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்து பார்த்தப்ப ராகுல் காந்தி வந்து திருச்சூரில் போட்டியிட்டு 20 MP சீட் இருக்கக்கூடிய கேரளாவில் 15 சீட்டை காங்கிரஸ் வெற்றி பெற்று காங்கிரஸுடைய எண்ணிக்கையை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தினாங்களே தவிர பாரதிய ஜனதாவை வீழ்த்துறதுக்கு நேரடியாக காங்கிரஸ் எதிர்கொள்ளக்கூடிய 26 தொகுதி இருக்கக்கூடிய குஜராத், 28 தொகுதி இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம், 25 தொகுதி இருக்கக்கூடிய ராஜஸ்தான், 10 தொகுதி இருக்கக்கூடிய ஹரியானா, 11 தொகுதி இருக்கக்கூடிய சத்தீஸ்கர், அதே மாதிரி உத்தரகண்ட், இந்த மாநிலங்களெல்லாம் காங்கிரஸ் வந்து பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்காக வேலை செய்வதில் தவறி அங்கே எல்லாமே பெரிய அளவில் ஸ்வைப் பண்ணி 99% இடங்களை மத்திய பிரதேசத்தில் ஜெயிச்ச மாதிரி பாரதிய ஜனதா ஜெயிச்சது வந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 2வது முறை ஆட்சிக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. 3வது முறை ஆட்சிக்கு வர்றதை தடுக்கணும் அப்படின்னா மாநில கட்சிகளுடைய சீட்டுகளை அதிகமாக வாங்குறத, அவங்களோட பேரம் பேசி தங்களுடைய MP சீட் எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கிறத, இந்த மாதிரி நேரடியாக கம்யூனிஸ்டுகளோட பெரிய அளவில் மட்டுமே மோதல் இருக்கக்கூடிய கேரளா மாதிரியான தொகுதிகளில் கவனம் செலுத்துறதை விட இந்தியா கூட்டணி கட்சிக்கு வெளியில் காங்கிரஸ் வந்து போட்டியிடக்கூடிய முக்கியமான ஒடிசா, திரிபுரா, ஒற்றை இலக்கங்களில் இருக்கக்கூடிய மணிப்பூர், சிக்கிம், நாகாலாந்து, திரிபுரா, இந்த மாதிரியான மாநிலங்களில் காங்கிரஸ் தன்னுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்களை நடத்தணும். உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, பீகார் மாதிரியா மாநில கட்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்தந்த கட்சிகளே இந்த அதிகமான தொகுதிகளில் போட்டியிட்டு பாரதிய ஜனதாவை நேரடியாக எதிர்கொண்டு வெற்றி பெற வைக்க முடியும் அப்படிங்கிறதும் அரசியல் ஆய்வாளர்கள் வந்து தெள்ள தெளிவாக சொல்றாங்க. இந்த இடங்கள்ல இப்ப காங்கிரஸ் கட்சி வந்து இந்த பல்வேறு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் வந்து தொகுதி பங்கீடு குறித்து முதன்மையே பேசணும் அப்படின்னு சொல்றத கணக்கில் எடுத்து அடுத்த கூட்டங்கள்லையாவது அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான விஷயங்களை பேசி காங்கிரஸ் தன்னுடைய மாநிலங்களில் என்னவா வேலை செய்ய போகுது அப்படிங்கிறதையும் திட்டமிடணும் அப்படின்னு பலரும் சொல்றாங்க. 3 மாத இடைவெளிக்கு பிறகு இந்த கூட்டணி கூடுனதே வந்து இந்த கூட்டணி உயிரோடு இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அப்படின்லாம் யோகேந்திர யாதவ் மாதிரியான அரசியல் ஆய்வாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படியான உரையாடல்கள் கடந்த காலத்தில் வராமல் இப்போ வர்றதுக்கான காரணம் இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி கட்சிகளோட சரியான அணுகுமுறையை வந்து காங்கிரஸ் கட்சி அணுகலை. கமல்நாத் வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை உள்ள இணைச்சி வெற்றி பெறணும்னு விரும்பலை. இன்னைக்கு மத்திய பிரதேசம் வந்து கைவிட்டு போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பல அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதை நோக்கமாக வச்சு காங்கிரஸ் இந்த இந்தியா கூட்டணியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போக போகுதா, இல்லை தங்களுடைய எம்பிக்கள் எண்ணிக்கையை மட்டும் சாதகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக கவனம் செலுத்தி மோடியை 3வது முறை பிரதமராக்கி விட்டு தங்களுடைய MP கணக்கை மட்டும் கூட்டிக் கொள்ள போகிறதா அப்படிங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது.